தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்திருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? எதுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க? MLAs from ADMK want to support TDK. They are split back and they It's a great thing. See, என்ன அப்படின்னா அதிமுக ஆதரிச்சது வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் வந்திருக்கு, நல்ல கவர்னன்ஸ் வந்திருக்குன்னு அதை பார்த்து நம்மளுக்கு ஆதரிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. இதுல எதிர்கட்சி ஆளுங்கட்சின்ற எதையுமே பார்க்காம மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு எல்லா கட்சிகளும் நம்ம கூட வந்து ஜாயின் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இளைஞர்களோட குரல் எதிர்பார்த்தனாலதான் நம்மள மக்கள் இங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க சட்டசபையில. இளைஞர்கள் மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்கள், ஊனமுற்றவர்கள், அவங்க எல்லாம் நம்ம இன்னைக்கு ஓத் எடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரியான வரலாறு என்னைக்குமே நடந்தது கிடையாது. நம்ம ஒரு நல்லது பண்ணணும்னு வந்திருக்கோம், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்கோம். அது மட்டும்தான் என்னோட கோல். சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் பேச செய்வாங்க தான், அதெல்லாம் மறந்துட்டு மக்கள் 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 அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட நம்ம போயிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் மறந்து So I would say it's not about split or anything. The people are thinking that they just want change. It's not about splitting the party. They are coming here, coming there. They are purely coming only for the purpose of they want to serve the people, and they see the serve. We want to serve. TVK wants to serve. That they see. That's why they are coming and joining and having an alliance with us. opposition leader Udayanidhi has spoken about having the Tamil anthem sung first before the national anthem, and was a strong state of unity. We have given a statement, right? We have given a statement. Okay. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.